பார்க்க போகிறோம். தரிசனம் வேணும் பிள்ளைகளுக்கு, வாழ்க்கையை குறித்த ஒரு தரிசனம். அப்படின்னா ஐ எம் சாரி டு சே திஸ், இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு என்ன தரிசனம்? ஆண் பிள்ளையாக இருந்தால் ஒரு பொண்ணை லவ் பண்ணணும், பொம்பளை பிள்ளையாக இருந்தால் ஒரு பையனை அவங்களுக்காகவே உருகி உருகி சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிற காசை அவங்களுக்காகவே செலவு பண்ணணும், இரவும் பகலும் அவங்களுக்கே டெக்ஸ்ட் பண்ணணும். அப்புறம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா சோர்ந்து போய் உட்காந்துக்கணும். கல்யாணம் கட்டி எல்லாரும் கல்யாணம் கட்ட தான் போகிறோம், எல்லாருக்கும் குழந்தை பிறக்க தான் போகுது எல்லாரும். அது ஒன்று, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். ஆனால் பிள்ளைங்களுக்கு டார்கெட்டே என்னவாயிடுது? இல்லை இல்லை இல்லை. பெற்றோரை கேட்குற, உங்களுக்கு பிள்ளைகளை குறித்து என்ன தரிசனம்? டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அவனாகணும், இவனாகணும், கண்டிப்பாக ஆகணும். அதுக்கு முன்னாடி ஒரு பிரைமரி பர்பஸ் என்ன தெரியுமா? முதல்ல ஆண்டவரோட இருக்கணும், கர்த்தரால போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். எப்படி இருக்கணும் என் பிள்ளை? ஒரு வேதனையான காரியம், ரொம்ப ஆண்டவரோடு நடக்கிற தாய்மார்கள் கூட பிள்ளைக்கு எக்ஸாம்ட்டு சர்ச்சுக்கு வர வேண்டாம், நீ உட்காந்து படின்னு வீட்டில் விட்டு பூட்டிட்டு வர்றாங்க. படிப்பை விட ஆண்டவர் முக்கியம். ஆண்டவர் இல்லாத படிப்பு வேஸ்ட், ஆண்டவர் இல்லாத பதவி வேஸ்ட், ஆண்டவர் இல்லாத பணம் வேஸ்ட், ஆண்டவர் இல்லாத கௌரவம் வேஸ்ட். பயங்கரமான ஒரு பணக்கார ஒரு செய்தி துணுக்கு விளக்கமாலாம் சொல்ல முடியாது. சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்துல வாழ்ந்த ஒரு மனுஷன் 50 வயது வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப நேர்த்தியாக கொண்டு போனவர். ஒரு மனைவி, 2 பிள்ளைகள். எல்லாருக்கும் தெரிஞ்ச அளவுக்கு அந்த அவர் வாழ்ந்த சமுதாயத்தில் பேர் பெற்ற மனிதன். மொபைலில் தற்செயலாக ஒரு ஆப், அதில் ஒரு வெப்சைட், அதில் ஒரு அழகான ஒரு பெண், அவளோட சும்மா சேட் பண்ணலாம், சும்மா ஜாலிக்கு சேட் பண்ணலாம், ஒன்றும் இல்லை, நமக்கு ஒரு டைம் பாஸ். 50 வயசு வரைக்கும் ஒழுக்கமாக வாழ்ந்த மனுஷன் சும்மா அந்த பொண்ணு கூட சேட் பண்ணலாம். அப்புறம் அவருக்கு ஆசை வந்துருச்சு, சும்மா ஒரு நாள் வேணால் அவங்களோட போய் இருக்கலாம். என்ன நடந்தது தெரியுமா? விபச்சாரத்தோட மட்டும் முடியலை, அவங்க கொடுத்த ஏதோ ஒரு பானம் இவருக்கு சுயநினைவில், இவருடைய கார், காஸ்ட்லி மொபைல், வாட்ச், ஜுவல்லு, சொல்லப்போனால் உள்ளே போட்டிருக்கிற பனியன் ட்ரெஸ்ஸோட மட்டும்தான் இருக்கிற மாதிரி மொத்தத்தையும் அந்த பெண் அள்ளி கொண்டு சென்றாள். இப்போ என்னன்னா, முதலாவது இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான பாவத்துக்குள்ளே போனது ஒரு அவமானம், எல்லாத்தையும் இழந்தது. கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல, அந்த ரூமை விட்டு வெளியே வர முடியல, மனைவியை ஃபேஸ் பண்ண முடியல, பிள்ளைய ஃபேஸ் பண்ண முடியல, சமுதாயத்தில் அவ்வளோ மரியாதை, இவருக்கு கீழே அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவமானம் தாங்க முடியல, தூக்கு போட்டுக்கிட்டு தொங்குற நிலைமை. இவ்வளவு நாள் நேர்த்தியாய் ஒழுக்கம், அவருக்கு ஆண்டவரை தெரிஞ்சவர்லாம் இல்லை, அவர் உலகத்து மனிதர். இப்ப ஏன் ஒரு தடுமாற்றம் வாழ்க்கையில? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், வாழ்க்கையை குறிச்ச தரிசனம் நமக்கு இல்லைன்னா யார் எப்ப கெட்டு போவாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. என் பிள்ளை படிக்க வச்சுட்டேன் அவ்வளவுதான், வேலை வாங்கி கொடுத்துட்டேன் அவ்வளவுதான், அவனுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டேன் இல்ல. கர்த்தரால போதிக்கப்படலைன்னா எத்தனை வயசுல எப்ப வேணாலும் அவன் இடற முடியும். ஒரு தாய் இருக்கிறா, அந்த தாய் வாழுகிறது அடிமைத்தனத்துல. எப்ப? அடிமைத்தனம், பரம்பரை பரம்பரையா அவங்க அடிமைகளுக்கு அடிமை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நான் சொல்லும் போதே உங்களுக்கு அது யாருன்னு தெரியும். எல்லா பெண்மணிகளும் வயிற்றுல, ஆண்கள் கூட பரவாயில்ல, பெண்களுக்கு தான் ரொம்ப, எனக்கு பையன் பிறக்கணும், எல்லாரும் பையன் பிறந்துட்டா பையனுக்கு பொண்ணு எங்க போறது? பையன் பிறக்கணும், பிரெக்னெண்டா இருக்கும்போது பையன், பிறந்த பிறகு பையன். ஆனா ஒரு காலகட்டம் எல்லா கலாச்சாரத்திலையும் இருந்துச்சு அது. உலகம் ஆரம்பிச்சதுலேருந்து யூத கலாச்சாரத்தில், எல்லா கலாச்சாரத்துலையும் பையன் பெரிய ஸ்பெஷல் அப்படி இருந்துச்சு. ஆனால் ஒரு காலகட்டம் எனக்கு பையனே வேணும், பையன் பிறந்தா ராஜா வெட்டி நைல் நதியில் போட்டுருவான், பொம்பளை பிள்ளையா இருந்தால் அது உயிரோட வாச்சிருக்குமே அப்படின்னு பெண்கள் எல்லாம் பெண் குழந்தைக்காக தவம் இருந்த காலம் ஒன்று உண்டு. எந்த காலம்? மோசேயினுடைய காலம். அப்போ ஒரு அம்மா இருக்கிறாங்க, மோசேயினுடைய அம்மா பேர் என்னது? யோகபேத். அவங்களும் அப்படிதான் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, ஒரு பொண்ணு குழந்தையா இருந்தால் நல்லா இருக்கும், பொண்ணு குழந்தையா நல்லா இருக்கும், பிறக்கும் போது பிறந்தா ரிவீல் பையன். அட கஷ்ட காலமே, நான் இவ்வளோ நேரம் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போச்சே. இல்லை, ஏன் ஜெபம் ஒரு நாள் தரையில் போவதில்லை. அந்த பிள்ளைய குறித்து அந்த தாய்க்கு ஒரு தரிசனம். என்ன தரிசனம்?
எல்லாரும் பாவம் பார்த்து மருத்துவச்சிகள் எல்லாம் காப்பாற்றி விட்டுட்டாங்க. இந்த அம்மா ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க. தண்ணி காற்று இந்த திசையில் அடிக்குது, தண்ணி ஆற்றுல காத்தடிக்கிற திசையில் இப்படி போகுது. இந்த இடத்துல ராஜாத்தி வந்து குளிப்பா. நான் ஒரு பெட்டியில் கீழே எதுக்கு பூசுறாங்க, தண்ணி உள்ளே வரக்கூடாதுல்ல, கீழே பூசி ஒரு துணியை போட்டு அந்த குழந்தைய அதுக்குள்ளே வச்சு பெட்டியை வச்சேன்னா தண்ணியில் வச்சா அது எந்த திசையில் போகும் சொல்ல முடியுமா? நான் சொன்னதெல்லாம் செய்ய மாட்டேன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ சொல்கிறியா போய் தண்ணியில் எழுதுறேன் அப்படின்னு. என்ன அர்த்தம்? நிலையே இல்லை. ஆனால் இவங்க ஒரு கெஸ் பண்ணுறாங்க, உங்களுக்குள்ள ஒரு தரிசனம், ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க, இப்படி தான் போகும். அதை ராஜாத்தி கண்ணில் மாட்டோம். அவளும் ஒரு பொம்பளை பிள்ளை, அவளும் வந்து ஒரு குழந்தைய பார்த்தா அவளுக்கு தாய்மை உணர்வு வரும். கண்டிப்பாக அவள் கொல்ல மாட்டான். இந்த குழந்தை என் கையில் இல்லைனா கூட அது வந்து உயிரோட அந்த அரண்மனையில் வாழும். அழகாக ஒரு ஸ்கெட்ச் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. பர்ஃபெக்டாக நடக்குதா? எங்கே இன்ஜினியரிங் படித்தாங்க? ஒன்றுமே இல்லை. பெற்றவளுக்கு அந்த பிள்ளை மேலே ஒரு தரிசனம். எப்படியும் அந்த பிள்ளை சாகாது. இந்த பிள்ளை எப்படியும் எல்லா குழந்தைங்க மாதிரி நைல் நதியில் வெட்டி என் பிள்ளைய போட மாட்டாங்க. இவன் ரட்சகனாய் நியாயாதிபதியாய் அடிமைத்தனத்தில் இருக்கிற என்னுடைய ஜனங்களுடைய நுகத்தடியை முறித்து விடுதலை வாழ்வைக்கு அவர்களை அழைத்து கொண்டு வருவான்னு மனசுக்குள்ள அவியாத அக்கினியா அந்த அம்மா இருதயத்தில் ஒரு நெருப்பு எரியுது. அதுதான் இவங்களை இப்படி பிளான் பண்ண வைக்குது. பிளானும் பண்ணிட்டாங்க, கரெக்டாக நடந்துருச்சு. அக்காவும் அம்மாவுக்கு தப்பாமல் இருக்கிறா. என்ன பண்ணுறா? அந்த அம்மா ராஜாத்திக்கிட்டே போய் இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க நான் ஒரு அம்மாவை கூட்டிட்டு வரட்டா? அம்மா குட்டி 8, அம்மா 8 அடி பாஜா, குட்டி 16 அடி வாயுது. சரி 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 அந்த அம்மாவையே கூட்டிட்டு வராங்க. யார் பிள்ளைக்கு யார் பால் கொடுக்கணும்? அவங்க பெத்த பிள்ளைக்கு அவங்களே பால் கொடுக்க. அப்பா கரும்பு தின்ன கூலியா? யாருக்கு கிடைக்க இப்படி ஒரு வாக்கியம்? ராஜாத்தி சொல்லுகிறாள், இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்துடு, நான் உனக்கு என் பிள்ளைய வளர்க்க எனக்கு சம்பளம், கரும்பு தின்றதுக்கு எனக்கே கூலி கொடுக்குறியா? அடிச்சுதுரா ஜாக்பாட். யாருக்கு கிடைக்கும்? ஜம்முன்னு உக்காந்து யூத பெண்மணிகள், நான் சொல்லியிருக்கிறேன், 5 வயசு வரைக்கும் பால் கொடுப்பாங்க. பால் கொடுக்கும்போது தோரா, ஆதியாகம, யாத்திரையாகம, லேவியராகம, எண்ணாகம, உபாகமம் மொத்தத்தையும் மனப்பாடமாக அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இவன் சும்மாவா பால் கொடுத்துருப்பா? மொத்தத்தையும் சொல்லி கொடுத்துட்டா. அவன் வளர்ந்தது எகிப்தின் அரண்மனையில். ஆனால் அவனுக்கு ஊட்டப்பட்ட பால் யெகோவா தேவனுடைய உபதேசங்களும் ஞான அந்த உபதேசங்களால் நிரப்பப்பட்டு தரிசனத்தோட. நீ எங்கே வேணா இருக்கலாம் ராஜா, என்ன வேணா தொழில்நுட்பம் வரட்டும், என்ன வேணா பிளாக் மேஜிக் பண்ணுற பிள்ளைங்க மத்தியில் இருக்கட்டும், நீ அதுக்கு உள்ள நீ போக மாட்ட. உன்னை நான் ஆண்டவர் அழைச்ச நோக்கமே வேற. அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி அந்த தரிசனத்துக்குள்ள அந்த பிள்ளைய நடத்துகிறாங்க. நமக்குள்ள பிள்ளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அடிக்கடி சொல்லுவேன், பயாலஜிக்கல் பேரண்ட்டு நான் தான், ஆனால் பிள்ளை என்னோடது கிடையாது. நான் சோறு போடணும், நல்ல ஆண்டவரை கொடுக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, நல்ல ஆண்டவரை கொடுக்கணும். ஆண்டவரை காமிச்சிட்டேனா நல்ல படிப்பு கண்டிப்பாக கொடுப்பீங்க, நல்ல சாப்பாடு கண்டிப்பாக கொடுப்பீங்க, நல்லொழுப்பம் கண்டிப்பாக கொடுப்போம். அதுக்கு முன்னாடி என் பிள்ளை நல்ல ஆண்டவரால் போதிக்கப்பட்டு அவரை அறிகிற அறிவின் மேன்மையில் வளரணும். இல்லைனா நான் கொடுத்த படிப்பு, ஒழுக்கம், பணம், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாமே வேஸ்ட். ஆண்டவரை முதல்ல என் பிள்ளைக்கு நான் காண்பிக்கணும். இந்த தரிசனம் நம்ம பெற்றோருக்குள்ள வேணும். தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கிட்டு போவார்கள். நான் சொன்னேன், எல்லாருக்கும் தரிசனம் ஒரு லவ் பண்ணுறதா தான் இருக்குது இன்னைக்கு பிள்ளைகளுக்கு. பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலி, ஒரு கோட்டையினுடைய கதவையே பேர்த்து தோள் மேலே வச்சுன்னு போயிடுவாராம். தலைமுடி சவரகனால் கத்தி அவன் தலையில் படவே இல்லை. அவருடைய பிறப்பு விசேஷம், வளர்ப்பு விசேஷம் நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரியே இல்லை. ஒரு தாடை எலும்பு எடுத்து 400 பேரை குத்தி போடுவார். யார் அவர்? அவ்வளோ பலம், புஜபல பராக்கிரமசாலிக்கும் இந்த ஒரே ஒன்று தான் இருந்துச்சு. எங்கே போனாலும் ஸ்திரீயை கண்டு ஸ்திரீயை கண்டு ஸ்திரீயை கண்டு. ஸ்திரீ தான் எல்லா பக்கமும் இருக்கேன். சில நேரத்தில் தரிசன கண்கள் குருடாக்கப்பட்டு
மாயையாக்கப்பட்ட பிம்பங்கள் கண்களுக்கு முன்பாக தோன்றுவது உண்டு. அவங்க அம்மா அப்பா பரிசுத்தமானவங்க தானே, ஏன் இந்த பிள்ளைக்குள்ள தரிசனம் இல்லாமல் போயிடுச்சு? நான் பரிசுத்தமாக இருக்கிறதுனால என் பிள்ளை பரிசுத்தமாக இருக்க மாட்டான். நான் ஆண்டவரை தேடுறதுனால என் பிள்ளை தேடித்தான் ஆகணும்னு இல்லை. அது அவனுக்கு அருளப்பட்டது. அவனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு வேற. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கிறதுனால என் பிள்ளை கிறிஸ்தவனே கிடையாது. அவன் ஆண்டவரை தனியாக தேடணும். அவனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு அது தனிப்பட்ட வாழ்க்கை. அது வேணும்னா நான் ஜெபிச்சு தான் ஆகணும். என் பிள்ளை உமக்குள்ள வளரணும் ஆண்டவரே, என் பிள்ளைக்குள்ள ஒரு தரிசனம் வேணும். எல்லார மாதிரி கல்யாணம் பண்ணேன், எல்லார மாதிரி சம்பாரிச்சேன், அது இல்லைப்பா. உங்க ராஜ்யத்துக்குன்னு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து உமக்காக வாழணும். அப்படி ஏதாவது ஒரு தாகம் அவனுக்குள்ள வச்சிருங்கன்னு இன்னைக்கு நான் பண்ற ஜெபம் அவன் ஆயுசையும் பாதுகாக்கணும். நம்புறோமா? எல்லாம் எழுந்து நிற்கலாமா? முடிஞ்சவங்க எல்லாம் எழுந்து நின்று அப்பாட்ட கேட்க போறோம். எனக்கு வேற ஆசை இல்லைப்பா, என் புள்ள உம்மோட நடக்கணும். எனக்கு முதல் தரிசனம் அதுதான். எல்லாமே செகண்டரி தான் ஆண்டவரே. எல்லா உலகத்துக்குள்ள மாதிரி லவ் பண்ணுறதும் சேட் பண்ணுறதும் ஊரை சுற்றுறதும் அது அவங்களுடைய ஃபேண்டசியாக இருந்துட வேண்டாம். உலகத்து பிள்ளைகளை விட ஒரு மேன்மையான ராஜ்ய பணி அவங்க தலைமையில இருக்குப்பா. வேறொரு ஆசை இல்லை ஏச ராஜா உம்மை தவிர. அந்த வார்த்தையை சொல்லி என் பிள்ளைய பற்றி கூட எனக்கு எல்லா ஆசையை விட மேலான ஆசை அவன் உங்களோட நடக்கணும்னு சொல்லுவோமா? வேறொரு ஆசை இல்லை ஏசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. சொல்லலாமா? வேறொரு ஆசை இல்லை ஏசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. எல்லாம் இருதயத்தில் கை வச்சுக்கலாம். உங்க பிள்ளைங்க, உங்க சொந்த பிள்ளைங்க, சொந்தக்கார பிள்ளைங்க, எல்லா குழந்தைகளையும் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து இன்னைக்கு நான் பண்ற ஜெபம் ஆயுசுக்கும் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமா இருக்கட்டும்பா. அவனுக்குள்ள அவன் இந்த பூமியில வந்ததற்கான ஒரு தரிசனத்தை நீங்க விதைங்கப்பா. உலகத்து பிள்ளைகளை போல அல்லப்பா, அவனுக்கு என்ன தரிசனம் விசேஷித்த விதமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு நாளும் அவியாத அக்கினியாய் அவன் இருதயத்துல எரிந்து கொண்டே இருக்கட்டும். பாலை நிலத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீ, கண்ணின் வழி போல காத்து கொண்டீ, கழுகு போல் சுமக்கின்றீ. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா. என் புள்ள எப்படியாவது உங்களை அறிஞ்சு கொள்ளணும் ஆண்டவரே, தடவியாக உமை பற்றி கொள்ளணும் ஆண்டவரே. ராஜா ராஜா எல்லாம் சொல்லுங்க, என் புள்ள உங்களை அறியணும் ஆண்டவரே, என் பிள்ளை உங்களை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. அவன் வாழ்க்கையினுடைய தரிசனம் நீங்கள் ஆகணும் ஆண்டவரே. உங்க சித்தத்தை அவன் நிரப்பணும், அறிந்து அதன்படி நடக்கணுமே. சமுதாயத்தில் உயர்ந்தவனா மாத்திரம் அல்லப்பா, உமது ஆலயத்தை அலங்கரிக்கிற மூப்பனாய், உமது ராஜ்யத்தின் பணியை சிறமேற்கொண்ட மகனா எங்க பிள்ளை மாறணும் ஆண்டவரே. தரிசனங்கள் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் பொய் சொல்வதில்லையே. அவங்களுடைய சிரசின் மேல அந்த தரிசனங்கள் வைக்கப்படுவதாக.
இன்றைய நாளிலே அந்த தரிசனங்கள் உம்முடைய நாமத்தில் முத்தரிக்கப்படுவதாக ராஜா. ஒருவராலும் அழிக்க முடியாதது, உலக ஆசைகளால் அழிக்க முடியாதது, சுயத்தினால அழிக்க முடியாதது, உலக மனிதர்களால் அழிக்க முடியாதது, உலகத்தின் ஆசைகளால அழிக்க முடியாதபடி தரிசனங்கள் உம்முடைய நாமத்தில் முத்தரிக்கப்படுவதாக, அவர்களுடைய சிரசின் மேல முத்தரிக்கப்படுவதாக, இருதயமாகிய பலகையில எழுதப்படுவதாக. ஆம் என்றும் ஆமென் என்றும் உமது நாமத்தில் அவைகள் முத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அவைகளை நாங்கள் முத்தரிக்கிறோம் முத்தரிக்கிறோம் முத்தரிக்கிறோம். உம்மை தவிர உம்மை தவிர வேறொரு ஆசை இல்லை. இயேசு ராஜா இயேசு ராஜா, உம்மை தவிர உம்மை தவிர. ஆமாண்டவரே, எங்க பிள்ளைங்க தரிசனம், வாழ்க்கையை குறிச்ச ஒரு தரிசனம் அவங்களுக்கு வேணும் ஆண்டவரே. எல்லாரும் படிக்கிற படிப்பு, எல்லாரும் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் இல்லப்பா. அவர்கள் பரலோகத்துக்குரியவர்கள், தேவராஜ்யத்துக்குரியவர்கள், தலைவர்களுக்கு தலைவனா வாழ வேண்டியவர்கள், உமது வாயாய் வாழ வேண்டியவர்கள், உமது இருதயத்தை நிரப்புகிற, உமது சித்தத்தினால தங்க இருதயத்தை நிரப்புகிறவர்களாய் வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்ற தரிசனத்தை அவங்க இருதயத்தில் நீங்க வைக்கணும் ஐயா, வைக்கணும் ஐயா, வைக்கணும் ஐயா. கிருபை தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். கிறிஸ்தவ பேர் வச்சு குழந்தையில ஒரு பிரதிஷ்டை பண்ணி ஞானஸ்தானம் கொடுத்துட்டா என் பிள்ளை கிறிஸ்தவன் அர்த்தமே இல்லை. எத்தனையோ சீரியல் கில்லர்ஸ் எல்லாம் கிறிஸ்தவ பேரில் இருக்கிறாங்க. எத்தனையோ நம்ம தேசத்திலேயே கொடுமையான தேச துரோகத்தை செஞ்சவங்க கிறிஸ்தவ பேரில் இருக்கிறாங்க. பெயரினால நான் கிறிஸ்தவனாகவே முடியாது. என் பிள்ளைய நான் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வர்றதுனால மட்டும் நான் கிறிஸ்தவன் ஆயிட முடியாது. என் பிள்ளைய ஆண்டவருடைய போதனை அவனுக்குள்ளே இருக்கணும், அந்த தரிசனம் அவங்களுக்குள்ளே இருக்கணும். அதற்காக நம்ம கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். முதல் நான் சொன்னேன், என் பிள்ளை சுயமாய் தீர்மானிக்கணும், வாழ்க்கையில் என்ன அவனுக்கு தேவை என்பது தீர்மானிக்கணும். அடுத்து பிள்ளைகள் தரிசனம் உள்ளவர்களாக இருக்கணும். அடுத்ததாக முக்கியமாக அதுலேயும் பெண் பிள்ளைகளை மட்டும் இந்த காலத்தில் சொல்ல மாட்டேன், இந்த காலத்தில் ஆண் பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் நான் சொல்லுவேன். துஷ்ட மனிதர்களுடைய கருத்தில் அவங்க சிக்கக்கூடாது. என்னது? உள்ளதுலேயே கொடுமையான மிருகம் மனிதன் தான். மிருகம் கூட சில நேரத்தில் இரக்கம் காட்டும். அதை விட கொடுமையானவர்கள் மனிதர்கள். நான் மனுஷனுடைய கரத்தில் விழாதிருப்பேனாக, கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக. ஏன் தெரியுமா? மனுஷன் அவ்வளோ மோசமானவன். இதுல என்னன்னா, அது ட்ராப்னே தெரியாம போய் மாட்டிக்குவோம். அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கும். ட்ராப்னா உங்களுக்கு தெரியும்ல, யானையை எப்படி பிடிப்பாங்க தெரியுமா? யானையை விட பெருசாக ஒரு குழி வெட்டிடுவாங்க. அது மேலே மெலிசாக கால் வச்சாலே உடையிற மாதிரி குச்சிகளை வச்சுட்டு இலையை பரப்பி வச்சுருவாங்க. அந்த இலையை பார்த்து அது பச்சை பசேலுன்னு இருக்குன்னு போய் காலை வச்ச உடனே தொடாக்குன்னு உள்ளே விழுந்துடும், எந்திரிக்கவே முடியாது. அவ்வளோதான். அது 2 நாள் பசியில் உள்ள பலனும் போய் கத்தி கத்தி கொஞ்சம் பாதி மயக்கத்தில் இருக்கும்பொழுது அந்த புல்டோசர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை படி மாதிரி ஆக்கி அதை நேராக லாரிக்குள்ளே ஏற்றிடுவாங்க. லாரிக்குள்ளே ஏறினதுக்கப்புறம் யானையோட பலன் என்ன தெரியும்ல? இந்த சர்ச்சு நம்ம ஒரு வருஷமாக கட்டியிருக்கோம், 1 மணி நேரத்துக்குள்ளே இதை சர்வநாசம் பண்ணுற அளவு பலன் அதுக்கு இருக்குது. அதோட வெயிட் என்ன தெரியுமா? மெதிச்சிச்சுன்னா நம்ம சட்னி ஆயிடுவோம். 6000 கிலோ எடை கொண்ட யானைகள் கூட இருக்குது. ஆனால் தன்னுடைய பலம் பராக்கிரமம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு கோமாளியை போல் சர்க்கஸில் போய் நிற்கும், டான்ஸ் ஆடும். எலும்பாக ஒல்லியாக ஒருத்தன் இருப்பான். யார்? யானை பாகன். இத்தினோண்டு அங்குசம்னு சொல்லுவாங்க, யானையை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு குச்சி. அதை வச்சு இப்படி போனா போவோம், இப்படி வானா போவோம். எங்கே போச்சு அறிவு? உன்னோட பலம் என்ன? காற்றுக்கு ராஜா சிங்கம் கூட யானையை நேராக போய் எதிர்த்து தாக்க முடியாது, பின்பக்கமாக போய் தான் மண்டையில் அடிக்குமாமா, அவ்வளோ பலசாலி. ஆனால் எல்லாத்தையும் இழந்து எப்படி போச்சு?
பச்சை பசேலுன்னு இருக்குன்னு போய் மாட்டிக்கிச்சு. எல்லாரும் சொல்லுங்க, பச்சை பசேலுன்னு இருக்குன்னு போய் மாட்டிக்கிச்சு. கண்ணுக்கு அழகான காரியத்தில் நின்று தான் கவனிக்கணும். பிள்ளைங்க ஏமாந்து போகிறாங்க. தீனாள் குட்டி பிள்ளை இல்லை, அவன் எவ்வளோ இனிமையாக பேசியிருந்தா அவன் மாட்டியிருப்பான். இனிமையாக பேசுகிற வார்த்தைகள். தாமாரும் அப்படிதான், உள்ளறைக்குள்ள பிரவேசி. எதுக்காக அவன் கூப்பிடுறானே தெரியல, பேத மாதிரி போறான். உள்ள வந்து கொடு, உள்ள வந்து கொடு. அப்போ நெடுக போய் தண்டிக்கப்படுகிற சூழ்நிலைகள். இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆத்தும பிணைப்புன்னு ஒன்று இருக்கு வேதத்தில். அது நிறைய இடங்களில் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு. தேர் won't be lust. அதில் பாவமெல்லாம் இருக்காது. அதுக்கு வயசு வித்தியாசம் கிடையாது, ஜெண்டர் கிடையாது. ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ள அடிமை ஆயிடுவோம். அவங்க இல்லாமல் இருக்கவே முடியாது. அவங்களுக்காக மனைவியை விட்டு கொடுத்துருவாங்க, கணவனை விட்டு கொடுத்துருவாங்க, பிள்ளையை விட்டு கொடுத்துருவாங்க, உயிரை கூட விடுறதுக்கு தயங்க மாட்டாங்க. அவங்க போய் சாகுனா செத்துருவாங்க. டிமானிக். ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் எப்படி அடிமையாக முடியுமா? ஆமா, அன்பை காட்டி தான் அடிமையாகுவாங்க. அதுக்கு தவறான உறவு இருக்கணும்னு அவசியமே இல்லை. வயசானவங்களா கூட இருப்பாங்க, ஆனால் இப்படி புடியில கண்ட்ரோலில் வச்சிருப்பாங்க. அவங்க கண்ட்ரோலை மிஞ்சி இவங்களால வரவே முடியாது. துஷ்ட மனிதர்கள் கைகளில் பிள்ளைகள் சிக்கக்கூடாது. கணக்கெடுப்பு படி ஒரு வருஷத்தில் இந்தியாவில் 29,000 கொலைகள். எவ்வளவா? 29,000. எதுக்காக? பணம், நகை, சொத்து. நகை பணத்தை வச்சு எத்தனை நாள் சாப்பிட போகிறோம்? சொத்து எவ்வளோ? ஒரு தலைமுறைக்கு தான் அனுபவிக்க முடியும். அடுத்து நான் செத்து தான் போகிறேன். கற்பழிப்பு. இப்படிப்பட்ட உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஒரு ஜீவனை வேட்டையாடுகிறது எவ்வளவு ஒரு மோசமான காரியம். அந்த குடும்பம் தவிக்குமே. பெற்றவங்களும் உடன்பிறப்புகளும் வடிக்கிற கண்ணீருக்கு காசு கொடுக்க முடியுமா? 29,000 கொலைகள் பதிவாகி இருக்கிறது. கொலை பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சால் அவங்கள வீட்டில் விடுவோமா? அதான் ஒரு பழமொழி, ஆங்கில ரஷ்யன் போயட்டுன்னு நினைக்கிறேன், பழமொழி ப்ராவர்புன்னு நினைக்கிறேன். தொடர்றதுக்கு யாரை நான் அனுமதி கொடுக்குறேனோ அவங்க தான் என் கழுத்தை பிடிப்பாங்களாம். எப்படி? முன்ன பின்ன தெரியாதவங்களை தொட விடுவோமா? நான் யாரை தொடர்றதுக்குன்னு அனுமதி கொடுக்குறேனோ அவங்க தான் என் கழுத்தை பிடிப்பாங்களாம். அப்போது பிள்ளைகள் அதுக்குன்னு யார்கிட்டையுமே பழகாமல் அப்படி வாழ நம்ம முடியாது. நமக்கு நண்பர்கள் தேவை, உறவுகள் தேவை. ஆனால் மனிதர்களை இனங்கண்டு கொள்ளணுமே. என் பிள்ளைங்க துஷ்ட மனிதர் கையில் சிக்கக்கூடாது. அதுக்காக ஒரு விசேஷத்தை ஜெபம் ஜெபிக்க போகிறோம். அதுவும் அதே நேரத்தில் பகுத்தறியணும். யார் நல்லவங்க, துஷ்டர் யார், நல்லவங்க யார். நன்மையும் அறிந்து கொள்ளணும், துஷ்டத்தனத்தையும் இனங்கண்டு கொள்ளணும். ஆமாவா? இந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் அந்த ஒரு பொம்பளை புள்ள கதறலை கேட்டு நிறைய பேருக்கு பிபி ஏறிடுச்சு. அதில் அந்த பொண்ணு சொல்லும், ஃப்ரெண்டு மாதிரி தானே என்கிட்ட பழகுனேன், என்னை வெளியே கூப்பிட்டு போகிறேன். அப்போ என்னென்னா ரொம்ப தட் வுட் பி அட்ராக்டிவ் அட் தி பிகினிங். தொடக்கத்தில் அது ரொம்ப இனிமையாக இருக்குது, அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அங்கே தான் தெய்வத்தினுடைய ஞானம் பிள்ளைகளுக்கு வேண்டும். அல்லேலூயா. சில டைம் சொன்னால் கூட அவங்களுக்கு புரியாது. சிம்சோன் ஒரு தடவை உண்மையை சொல்கிறான், அவன் மாட்டி விடுறான், பெலிஸ்தர் வந்துட்டாங்க. 2 தடவை. அடுத்த அறிவு வரணும்ல. அறிவு அப்படியே மழுங்கி போயிடுது. டேய் லூசு, நம்மளா இருந்தால் சொல்லியிருப்போம், உனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கா? ஏற்கனவே இப்படி போய் தானே மாட்டிக்கிட்டேன். திருப்பி அவன் மடியில் போய் உட்காந்துக்கிட்டு எதுக்கு உண்மையை சொல்லிட்டு இருக்கிறேன்? நம்மளா இருந்தால் என்ன கேட்டிருப்போம்? அறிவை அடமானம் வச்சியா கேட்டிருப்போமா இல்லையா? என்னன்னா சுய நினைவையே இழந்து விடுகிறது, சுய ஞானத்தையே இழந்து விடுகிறது, ஒரு அரை மென்டல் நிலைமைக்கு போயிடுறது. கொஞ்சம் தெளிஞ்சு வந்த பிறகு சொல்லுவாங்க, நான் ஒரு இல்யூஷனில் இருந்தேன். சில பேர் நான் மந்திரத்தில் இருந்தேன், மருந்து சாப்பிட்டேன், எனக்கு அப்போ பிரெயினே வேலை செய்யலை, இப்போ தான் எனக்கு கண்கள் திறக்கப்பட்ட நிலைமையில் இருக்குது, ஒரு மாயாஜாலத்துக்குள்ளே இருந்த மாதிரி இருக்கிறேன் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட் இஸ் இட் மீன்? இட் இஸ் டோட்டலி டிமானிக், ஐ குட் சே. அப்போது ஆண்டவர் அந்த தெளிந்த புத்தி, ஆவியானவருக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறாரு? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. ஆவியானவர் இருந்தாதான் சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை நடத்துவார். ஆவியானவர் இருந்தாதான் அந்த அறிவை நமக்கு தருவார். அதுக்கு நான் அறிவாளியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆவியானவர்
ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அனுதினமும் என்னை நடத்திடுவார். சத்தியாவி எனக்குள்ளே சகலமும் போதித்து நடத்திடுவார். வார்த்தை சொல்லுதா இல்லையா? அந்த ஆவி எனக்குள்ள இருக்கணும், என் புள்ளக்குள்ள இருக்கணும். துஷ்டர்களை இனங்கண்டு விலகணும், பரிசுத்தவான்களை பகுத்தறிந்து அவர்களோடு உள்ள உறவுல பலப்படணும். அப்படி ஒரு கிருபை என் பிள்ளைய தாங்கணும்னு எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆமா ஆண்டவரே, ஆபத்து நிறைந்த உலகத்துல நான் வாழ்கிறேன் ஆண்டவரே, விக்கினங்கள் நிறைந்த உலகத்துல நான் வாழ்கிறேன் ஆண்டவரே, துஷ்ட மனிதர்கள் நிரம்பின உலகத்துல நான் வாழ்கிறேன். நீங்க தான் பாதுகாப்ப கட்டளையிடணும் ஆண்டவரே. எங்களால ஒன்று முடியாது ராஜா, உமது கிருபை இல்லாமல், உமது தயவு இல்லாமல் எங்களால ஒன்று செய்ய முடியாது ராஜா. இறங்குமையா மனம், இறங்குமையா, இறங்குமையா மனம், இறங்குமையா. ரெண்டு கரங்களை ஆண்டவர் இடத்துல ஏதோ ஒன்றை பெறுவது போல உயர்த்தி கொள்ளலாமா? தாய்மார், தகப்பன்மார், பிள்ளைகள் எல்லாரும் ரெண்டு கரங்களை தேவனிடத்துல உயர்த்தி கொண்டு பகுத்தறிகிற ஞானம் எனக்கு வேணும் ஆண்டவரே. துஷ்டர்களை இனங்கண்டு கொள்வதற்கான விசேஷித்த ஞானம் எனக்கு வேணும் ஆண்டவரே. பேதைகளை போல வெகு தூரம் போய் நாங்க தண்டிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. புறாக்களை போல கபடற்றவர்களா இருந்தாலும் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களா இருங்கன்னு நீங்க சொல்லி கொடுத்துருக்கிறீங்களேப்பா. அந்த அனந்த ஞானம் எனக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, எங்க சந்ததிக்குள்ள உண்டாவதாக, பேதைத்தனங்கள் மாறுவதாக ராஜா. இரக்க செய்கிற தெய்வம் உமது கரம். இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே. ஒரு குருவி அடிக்கப்படுவது போல, ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவது போல எங்க பிள்ளைகள் போவதை எங்க கண்கள் பார்க்க கூடாது. நீங்க இரக்க செய்யணும்னு நான் ஜெபிக்கிறேன். திருக்கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். 4 காரியங்களை நம்ம பார்த்தோம். 5வதாக ஒரு காரியத்தை என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பிள்ளைகளுக்கு மனுஷர் கண்களில் தயவு வேண்டும். எல்லாரும் சொல்லுவோமா? மனுஷர் கண்களில் வேண்டாம் நம்ம யாருமே சொல்ல முடியாது. எஸ்தருக்கு ஏகாயின் கண்களில் தயவு கிடைத்தது. அப்படின்னா என்ன? எஸ்தர் ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கணும். அவளை மாதிரி, அவளை விட மகா அழகிங்க கூட அங்கே வந்திருப்பாங்க இல்லையா? ராஜாக்கள் அந்த ராஜாவை போய் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆயத்தம், பல மாதங்கள் ப்ரிப்பரேஷன். அதுக்கு கன்னி மாடம்னு ஒரு இடம், அந்த இடத்துக்கு வார்டன் வைக்கலாமா, மேனேஜர், ஒழிவள், ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். அப்படி ஒரு தலைவன் தான் அந்த ஏகாய். அத்தனை பெண்கள் வந்திருந்தாலும் இவருக்கு இந்த எஸ்தர் மேலே ஒரு ஸ்பெஷல் கன்சர்ன், ஒரு அக்கறை இருந்துச்சுல்ல. நீ தான் ராணி ஆகணும், உனக்கு நான் சொல்லி கொடுக்குறபடி நீ செய் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் கன்சர்ன். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள், நான் கூட சொல்லுவேன், எனக்கு எங்கே போனாலும் யாராவது ஒருத்தருக்கு என்ன பிடிக்காது. அது இருக்கத்தான் செய்யும். இப்போ நான் பார்த்தாலே பிடிக்காது, நான் ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டேன். அந்த மாதிரி பள்ளி பருவத்துலலாம் நான் நிறைய கடந்து வந்திருக்கிறேன். அதுக்கு காரணம் இருந்திருக்கலாம், இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். உங்களில் கூட சில பிள்ளைகள் என்னிடத்துல வந்து சொல்வது, அந்த ஃபேக்கல்ட்டிக்கு என்னை பார்த்தாலே ஆகலாம் ஆண்டி, என்னை பார்த்தாலே அவர் வந்து இரிட்டேட் ஆகுறாரு, எனக்கு ஏனே தெரியலை. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணு கண்ணா. மனுஷ கண்களில் தயவுன்றது ஆண்டவர் தருகிற ஒரு பிளஸ்ஸிங். அதிகாரிகள் கண்களில் நமக்கு தயவு கிடைக்கணும். அவங்க நல்லவங்க, அப்படி இருக்க மாட்டாங்க, அவங்க பாவம், அவங்களுக்கு ஒரு இரக்கம் செய்வோம், அவங்கள உயர்த்துவோம். இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் எப்படி வாழ்ந்தார்? தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். சாமுவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பார்வைக்கும் மனுஷனுடைய பார்வைக்கும் ஏற்புடையதாய் வளர்ந்தார். அப்போ தேவனுக்கும் பிரியம், மனுஷனுக்கும் பிரியம்ன்றது கிறிஸ்துவினுடைய நேச்சர், கிரைஸ்ட் லைக் டைப்பாலஜி அது. அப்போது எனக்கு நம்ம எந்த அதிகாரிகள்கிட்டையும் இருக்க போகிறதில்ல. நம்மளுடைய நீங்கள் வேலை செஞ்சால் நமக்கும் அது வேணும். என் பிள்ளைக்கு உயர் அதிகாரிகள், அவங்களுடைய தலைவர்கள், அவங்களுக்கு மேற்பட்டவர்கள், கூட இருக்கிற சக மனிதர்கள், இவங்க கண்களில் தயவு வேணும். நான் சொல்கிறேன்,
நான் வந்து ஒரு 8வது 9வது படிக்கும்போது கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்துட்டேன். அது வரைக்கும் குட்டையாக இருந்தேன். அந்த முன்னாடி பெஞ்சில் உட்காரும்போது பின்னாடி போ நீ நெட்ட கொக்கு பனைமரம் என்னென்னமோ பேர் சொல்லுவாங்க. இப்போ அதை பற்றிலாம் கவலைப்படல, உன்னை விட நான் உயரமாக இருக்கேன் போப்பான்ட்டு போகிறேன். அப்போது அது ஒரு ஒரு ஹியூமிலியேஷனாக இருக்கும், ஒரு ஹியூமிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அசம்பிளியில் முன்னாடி நிற்காத, நீ மறைக்கிற இதையெல்லாம் ஒருபடி தாண்டி நீ பொண்ணு மாதிரியே இல்லை பையன் மாதிரி இருக்கிறேன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க பிள்ளைங்க என்னைய. எனக்கு என்னோட ஜெண்டர்லேயே ஒரு சந்தேகம் வந்துச்சு. நிஜமா அதை நினச்சி ஒரு நான் பொண்ணு இல்லையோ, நான் பையனோ, அப்படியெல்லாம் ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒரு குழப்பம். அதை யார்கிட்டையும் சொல்ல முடியல. மெதுவாக போய் எங்கள் அம்மா கிட்ட நான் ஏன் கொஞ்சம் உயரமாக இருக்கேன்னு கேட்டேன். எங்கள் அம்மா என்னை ரொம்ப அழகாக வழி நடத்தினாங்க. இது பயங்கர பர்சனாலிட்டி, நீ பாரு போலீஸ் எல்லாம் எப்படி உயரமாக இருக்கிறாங்க, எல்லாம் உயரமாக இருந்தால் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க தான் உயரமாக இருப்பாங்க. உனக்கு என்ன ட்ரெஸ் போட்டாலும் அழகாக இருக்கும், நீ இப்படி தான் இருக்கணும், குனிஞ்சியெல்லாம் உட்காராத, நிமிர்ந்து உட்காரு அப்படின்னு எங்கள் அம்மா நிறைய எனக்கு பாசிட்டிவாக சொல்லி, அப்போ வர குச்சி ஒல்லி, அப்போ இன்னும் உயரமாக தெரியும்ல, குண்டானதான் அப்படி தெரியல. அப்போது அந்த ஜெண்டர் மேலே ஒரு சஸ்பெக்ஷன் வரும்போது என்னால் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இது எல்லாம் ஒன்றுமே இல்லைன்றது அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு. ஆனால் ஏன் இந்த பிள்ளைங்க இப்படி வந்து ஒரு நெகட்டிவான ஒரு காரியத்தை எனக்குள்ளே விதைச்சாங்கன்னு நினச்சி பார்க்குறேன். அவங்களுக்கு என்ன தெரியும்? அதுதான் சொல்கிறேன், சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அவங்க கண்களில் நமக்கு தயவு வேணும், அவங்க நம்மளை நேசிக்கணும். இந்த ஸ்கூலில் பிள்ளைங்க யாராவது ஒன்று ஒதுக்கி வச்சிடும், ஒன்று நோஞ்சா மாதிரி இருக்கும், ஒதுக்கி வச்சிடும். அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும்? ஐயோ நம்ம இப்படி இருக்கிறோமே, யாரும் நம்மக்கிட்ட பழகலை, யாரும் நம்மக்கிட்ட பேசலை, கொஞ்சம் பேக்கு மாதிரி இருக்கும், எழுத்து பேச தெரியாது, இதுங்க எல்லாம் போய் அதை கொட்டு வைக்கும். அப்போது என் பிள்ளை அந்த ஒதுக்கப்பட்ட கூட்டத்தில் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? ஜெபிக்கணும். சுற்றி இருக்கிற மனிதர்கள் கண்களில் தயவு. எல்லாரும் நம்ம சமூகத்தோடு சேர்ந்து வாழுகிற மனிதன் வந்து ஒரு சோஷியல் அனிமல்னு சொல்லுவோம் இல்லையா, சமுதாயத்தோடு சேர்ந்து வாழுகிற வாழ்க்கை தான் நமக்கு இஷ்டம். அப்போ என் பிள்ளைக்கு வந்து அப்படிப்பட்ட ஒதுக்குதல்கள் வரக்கூடாது. என் பிள்ளை யாரும் ஒதுக்கிடக்கூடாது, என் பிள்ளை ஒதுங்கி இருந்துடக்கூடாது. எல்லா கண்களிலும் தயவு, எல்லாரும் நேசிக்கிற ஒரு வாழ்க்கை, எல்லாருக்கும் பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பா, எங்கேயும் ஒதுக்கப்படுகிற சூழ்நிலையை எங்கள் பிள்ளைங்க பார்க்கக்கூடாது. உங்கள் சத்தம் கேட்கப்படட்டுமே. சத்தமாக ஜெபிக்கலாமா? சத்தமா இன்னும் கூட கொஞ்சம் சத்தமா. தயவு நீங்கள் உண்டாக்கணும் ஆண்டவரே. அதிகாரிகள் கண்களில் தயவு உண்டாக்கணும் ஆண்டவரே. மேலதிகாரத்தில் உள்ளவர்கள் கண்களில் தயவு, நண்பர்கள் மத்தியில் தயவு, ஒரு நல்ல பெயர் என் பிள்ளைகளுக்கு என்றேக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. குத்துகிற முட்கள், நெருக்குகிற நெருஞ்சில்கள் ஒன்று பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வராதபடிக்கு ஆவியானவர் ஒரு விசேஷித்த கிருபையை கட்டளையிடுவீராக ராஜா. அப்பா, உமது தயவு பிள்ளைகள் மேல உண்டாகட்டும் ஐயா. தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடையணும் ஆண்டவரே. எங்க போனாலும் ஒரு ஃபேவர், எங்க போனாலும் ஒரு தயவு, எங்க போனாலும் ஒரு ஸ்பெஷல் கன்சர்ன் எங்க பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அவர்களை காண்கிறவர்கள் அவர்களிலே உம்மை காண உமது சாயலை நீங்க ஈந்தருள வேண்டுமாய் நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. பார்த்தவர்கள் கண்களிலே அவர்கள் உமது பிரதிபலிப்பாய் காணப்படட்டும் ஐயா. அப்படி ஒரு கிருபை, அப்படி ஒரு இரக்கம் எங்க பிள்ளைகளுக்கு வாழ்நாள் முழுவதும். வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. அல்லேலூயா. அடுத்ததாக ஆண்டவரை அறிகிற அறிவு அவங்களுக்கு வேணும். எப்படி? அவங்களே ஆண்டவரை பற்றி அறியணும் ஆசை. இப்போ நம்ம என்னன்னா ஸ்பூன் ஃபீடிங், நம்ம தான் திணிக்கணும். ஜெபம் பண்ணு, பைபிள் படி, ஆண்டவரை தேடு, ஜெபம் பண்ணு, இப்படி இரு, சர்ச்சுக்கு வா. நம்ம திணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஜெபம் பண்ணோம், அவங்களே ஆண்டவரை தேடி அறியணும். ஒரு பாஸ்டர், பெரிய பாஸ்டர், ஆனால் அவர் பிள்ளைங்க ஆண்டவர் அறியலை. யாரு?
ஏலியின் பிள்ளைகள் கர்த்தரை அறியாதிருந்தார்கள். மன்னிக்கவே முடியாத பாவங்களை செய்தார்கள். நினைச்சு பாருங்க, அந்த பாஸ்டருக்கு எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும். ஊருக்கு தான் உபதேசம் பண்ணீங்களா பாஸ்டர், உங்க பிள்ளைங்க ஏன் இப்படி போயிட்டாங்க? எவ்வளவு வேதனை. கட்டாயம் பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டிருக்கணும், அவங்க ஆண்டவரோடு நடக்கணும். அதுதான் ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய முழு முதல் காரணமா இருக்கணும். இல்லாட்டி வேஸ்ட். நான் முதலே சொல்லிட்டேன், அவங்களுக்கு அந்த ஆசை தானா வரணும் மனசுக்குள்ள இருந்து. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எங்கள் அப்பா பாஸ்டரு, நான் டிவி கூட பார்த்ததில்ல, ஒரு புக்கு கூட எங்கள் வீட்டில் படிக்க விட மாட்டாங்க. படிக்கக்கூடாது, பைபிள் தான் படிக்கணும். ரொம்ப எனக்கெல்லாம் அப்போவே இது கொஞ்சம் ஓவராக இருக்குன்னு தோணும், அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் நான் சொல்லுவேன், என்னுடைய 19வது வயது வரைக்கும் எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நூல் இழை கூட டச்சுன்றதே கிடையாது. நல்ல பிள்ளை தான், அம்மா அப்பா கீழ்ப்படிஞ்சு சர்ச்சுக்கு போவேன். ஸ்கூல்லையும் நல்ல பேர், எங்கேயும் பெருசாக கெட்ட பேரெல்லாம் நான் வாங்கினதே இல்லை. சின்ன சின்ன வயதுக்கேற்ற குறும்புகள் தான் இருந்துச்சு. வேற எந்த பெரிய இதுவும் நான் அம்மா அப்பாவுக்கு கெட்ட பேர் நான் உண்டாக்குன மாதிரி எனக்கு நினைவில்லை. ஆனால் எனக்கும் நான் நல்ல பிள்ளை, ஆனால் ஆண்டவரோட நடந்தனான்னு எனக்கு தெரியாது. ஏன் நல்ல பிள்ளையா இருந்தேன்? வீட்டில் அடி விழுன்னு பயந்து நல்ல பிள்ளையா இருந்திருப்பேன். ஆனால் எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு இல்லை. தாய்மார்களுக்கு சொல்கிறேன், நான் திரும்ப சொல்கிறேன், நான் கிறிஸ்தவ பேர் வச்சதுனால என் பிள்ளை ஆண்டவர் பிள்ளை ஆயிடவே முடியாது. அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு உண்டாகணும். என்கவுண்டர்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், தமிழில் அது சுட்டு கொள்றதுன்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவரை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை, அவருக்கும் மகனுக்கும் ஆண்டவருக்குமான ஒரு உறவு, ஒரு அந்யோன்யம் அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஏற்படுகிற ஒரு ஆத்மார்த்தமான பிணைப்புன்னு சொல்லலாம். அது உண்டாகணும், என் பிள்ளைக்கு உண்டாகணும். அப்போதான் அவனா தேடணும், அவனுக்கா பசி வரணும், ஆவிக்குரிய பசி. எப்படி? ஆண்டவரை நான் இன்னும் அறிஞ்சு கொள்ளணும், இன்னும் உமை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. யாரு? நான் சொல்லி சொல்லி வர்றதில்ல. எப்படி? தானா வரணும். என் பிள்ளைய நான் நேசிக்கிறேன்னா எங்கள் வீட்டுக்கார சொல்லி கொடுத்து போய் மகன்கிட்ட எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு சொல்லு, எழுதி வச்சுன்னு போய் சொல்கிறதில்ல. இட் ஷுட் கம் ஸ்பான்டேனியஸ்லி. எனக்குள்ளேருந்து தானாக வரணும். பக்தி வாழ்க்கை, ஆண்டவரை தேடுறதும் என் பிள்ளைக்கு நான் சொல்லி சொல்லி வர்றதெல்லாம் இல்லை, அவனுக்காக தோணணும். குழந்தைங்களா இருக்கும்போது பரவாயில்ல, குட்டியாக இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாது. பைபிள் படித்தாதான் உனக்கு நான் குழம்பு தருவேன், சாப்பாடு தருவேன் அப்படின்னு நம்ம சொல்லி வளர்க்கலாம். ஆனால் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவங்களுக்குள்ள அது தானாக தோணணும். சொல்லி வர்றது ரொம்ப நாளைக்கு ஓடாது. அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்னா அந்த 2 நாள் அது பைபிளும் படிக்காது, ஜெபம் பண்ணாது. சொல்லுவோம்மா, கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவு, உம்மாவுடைய போதனையினால நிரப்பப்பட்ட வாழ்க்கை என் பிள்ளைக்கு வேணும் ஆண்டவரே சொல்லுங்க. சொல்லிக்கொண்டே இருங்க. அவனா பைபிள் படிக்கணும், அவனா வேதத்தின் ஆழங்களை தியானிக்கணும், அவனா முழங்கால் போட்டு போட்டு ஜெபிக்கணும், அவனா ஒரு நாளை விசேஷித்த ஆலயத்தில் வந்து உட்காரணும், அவன் தனியாக வொர்ஷிப் பண்ணுறதை என் கண்களால் நான் பார்க்கணும். ஆண்டவரே இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம். ஜெபிக்கும் பொழுதே பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துல அந்த பிரசன்னம் அவர்களை நிரப்பும்படி எல்லாருமாய் ஓ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே போதுமையா.
சொல்லும் பொழுது பிள்ளைகள் இருக்கிற இடங்கள், வீடானாலும் கல்லூரியானாலும் பள்ளியானாலும், அந்த இடத்துல அந்த பிரசன்னம் அவர்களை இந்த 11 மணி 29 நிமிடத்திற்கு நிரப்பும்படி விசுவாசத்தோட எல்லாருமா தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் சொல்லி சொல்லி வருகிறது இல்லப்பா, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி அவங்களுக்குள்ள ஒரு ஆத்தும பசி உண்டாகட்டும் ஐயா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தாகம் உண்டாகட்டும் ஐயா, இன்னும் அறிகிற அறிவின் மேன்மைக்குள்ளே நம்ம பிரசன்னம் ஒரு பிரசன்னம் அவர்களை போய் நிரப்பட்டும் ஐயா. அவியாத அக்கினியால் உம்மேல உள்ள நேச வைராக்கியம் பற்றி எரியட்டும் ஐயா. ஜெபிக்கிற இந்த நிமிஷம் அவங்க இருக்கிற இடம் எதுவானாலும் அங்க அந்த பிரசனம் அவர்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஆத்ம தாகத்தை உண்டாக்கட்டும் ஐயா, ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு தாகத்தை உண்டாக்கட்டும் ஐயா. அப்பா, கொழுந்து விட்டு எரியத்தக்கதான ஒரு நேச அக்கினி பிள்ளைகளுடைய இருதயத்துல ஊற்றப்படட்டும் ஐயா. உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் கூடாத ஒரு அபிஷேகம் எங்க பிள்ளைகள் மேல பிள்ளைகள் மேல பிள்ளைகள் மேல ஊற்றப்படுவதாக ராஜா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம்